ஹாய். நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் ஒன்கோயிங்கில் இருக்குது. 5 to 8 பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த வேலையை நடக்காது. அதோடு சேர்த்து யாரும் இன்னும் ஏப்ரல் இன்டேக்குக்கு மே இன்டேக்குக்கு செய்யணும்னு விரும்புகிறார்கள். கொஞ்சம் அப்ளிகேஷன் தேவைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை என் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் நான் காய்ச்சிக்க மாட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டில் அனுப்புனா ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல விளங்குறேன். நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. உண்மையில் என்னென்னு சொன்னால், நிறைய பேருக்கு இங்கிலீஷில் எஸ் இருக்குது ஓ லெவலில் எஸ் இருந்தால் இங்கே உண்மையில் ரிக்யர்மெண்ட்டின் படி அவன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஐஎல்டிஎஸ்ஸை எடுக்கிறது நல்லது. ஒரு ஐஎல்டிஎஸ் எடுத்து ஈச் பேண்ட் வந்து ஒரு 5.5க்கு மேலே இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு வெளிநாடு வரணும், இங்கே வந்து வேலை செய்யணும். யூகேன்னு மட்டும் இல்லை, கனடாவாக இருந்தாலும் சரி, வந்து வேலை செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஐஎல்டிஎஸ் ட்ரை பண்ணுங்கள். ஐஎல்டிஎஸ் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா இந்த ஏஜென்ட்டுகள்கிட்ட கொடுத்து நாளைக்கு இல்லீகலான மைக்ரேஷனில் போகாமல் லீகலான வேக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் விசிட்டர் விசாவும் செய்து கொடுப்போம். உங்களுக்கு யூகேயில் இருக்கிற ஆட்களுக்கு அல்லது யூகேயில் இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்ஸை எடுக்கணும். அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸாக இருக்கலாம். மேபி உங்களோட தாய் தகப்பன் யாரை எடுக்கணும், உங்களுக்கு இன்வைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு விசிட்டர் விசா செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் செய்து தரலாம். என்னென்றாலும் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறேன்டா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நான் சாவனாட்டியும் அப்புறம் நான் எடுப்பேன், திருப்பி ரீகால் பண்ணுவேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு சில பேர் கேட்குறீங்க ஃபேமிலியாக வரலாம். உண்மையில் வரலாம். யூகேக்கு வந்து ஃபேமிலியாக நாங்கள்லாம் ஃபேமிலியாக வந்தால் தான் ரிசர்ச் செஞ்சால் வரலாம். ரிசர்ச்சுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், 2 விதமாக வரலாம். ஒன்று மாஸ்டர்ஸ் செய்திருந்தால் ரிசர்ச் செய்யலாம். அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷ் ரிக்யர்மெண்ட்டோட மாஸ்டர்ஸ் இருந்தால் ரிசர்ச்சை குயிக்காக எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியோடையும் ரிசர்ச் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஐஎல்டிஎஸில் 6.5 தாண்டி இருக்கணும். 6.5 தாண்டி ஈச் பேண்ட் இருக்குன்னு சொன்னால் உங்களோட அகடமிக் ரெக்கமெண்டேஷன் ஒன்று எடுத்து, அதே நேரத்தில் உங்களோட நீங்கள் எங்கேயா வேலை செய்து கொண்டு இருந்தால் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் ப்ளஸ் உங்களோட நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன், இந்த 2 ரெக்கமெண்டேஷனோடையும் ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணி ரிசர்ச்சுக்கான அட்மிஷனை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாகவே வந்து யூகேயில் செட்டில் ஆகலாம். இதைத்தான் சொல்லணும். யாரும் விசிட்டர் விசாவோ அல்லது ஸ்டூடெண்ட் விசா தொடர்ந்து செய்கிறதா இருந்தால் கட்டாயம் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு எந்த நாட்டுக்கு பேங்க் பேலன்ஸ் செய்கிறதா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் அரேஞ்ச் பண்ண தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.